காஞ்சி கேசன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போது ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, கொஞ்சம் பேசுகிறேன். ஓகே. இப்போ வந்து திடீர்னு உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வரும். வந்துட்டு இப்போ உங்கள் பையனையோ இல்லை உங்கள் தம்பியோ அண்ணனையோ கேட்பாங்க. இப்போ திடீர்னு இப்போது உங்கள் பேர் தெரிஞ்சுன்னு இல்லை உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் ஏதோ தெரிஞ்சுன்னு எங்கள் மணி வீடு தானே அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா மணி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி தம்பி காலேஜ் போயிருக்கான் அப்படின்னு சொல்லுங்க. தம்பி காலேஜ் போயிருக்கான் சார். காலேஜா, சரி நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம பதறுவோம். ஏன் என்னாச்சு காலேஜ் தானே போனான், காத்தில் கூட போனானே, காலேஜ் தான் போயிருக்கான் அப்படின்னுவோம். சரி நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்த உடனே உங்கள் சொந்தத்தை நான் அம்மா பேசுகிறேன், இல்லை அக்கா பேசுகிறேன், தம்பி பேசுகிறேன், ஏதோ ஒன்று சொல்லுவோம். சொன்ன உடனே சின்னவங்களாக இருந்ததுன்னா ஃபோனை பெரியவங்கிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு அம்மாகிட்டயோ அப்பாகிட்டயோ அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே சார் பையன் காலேஜ் தான் போயிருக்கான், நல்லா தெரியுமா? தெரியும். இப்போ வந்து இந்த ஸ்டேஷனில் இருக்கான், நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு, சைபர் க்ரைமில் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய கள்ளத்துக்கு போடுவாங்க. நீங்கள் ஒன்று சைபர் க்ரைமா சார், என்னாச்சு சார்? கொஞ்சம் பதறும். ஒன்றும் இல்லை, அவன் காலேஜ் போகிறான்னு சொல்லிங்களா, எத்தனை நாள் அவன் காலேஜ் போகிறான் நல்லா தெரியுமா அப்படின்னு இன்னும் பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களை ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் பயந்துட்டு இல்லையா அவன் நல்ல பையன் சார், காலேஜ் தான் போயிருக்கான், எந்த இதுவும் இல்லையே, சைபர் க்ரைம் இல்லை அவனை ஒரு கேங்கில் பிடிச்சோம், எல்லாம் அந்த போதை வசதி கேங்கு, இந்த கஞ்சா டீமு, ஏதோ ஒரு பேட் திங்ஸை சொல்லுவாங்க. சொல்லி அந்த கேங்கில் பிடிச்சிருக்கோம், சைபர் க்ரைமில் இருக்குது, அந்த கேங்கில் இவன் தான் மெயினாக இருக்கிறாப்புல இருக்குது. அந்த கும்பலில் இவன் ஃபோனில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, இந்த லிங்க்கு தீவிரவாதிங்க அது ஏதோ சம்திங் சொல்லி நம்மளை அப்படியே ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் சார் அப்படி இல்லை சார், என் பையன் நல்லவன் சார், உங்கள் பையன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல, இப்போ இருக்கிறான், இங்கே தான் இருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் 2 நாளில் அவனை வந்து நம்ம கோர்ட்டுக்கு கூட்டி போனோம், சப்மிட் பண்ணோம், அப்படி இப்படியும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பயந்துருவீங்க. உடனே சார் அப்படி இல்லை சார், நான் எங்கே பார்க்கணும் அப்படின்னு நம்ம அந்த பதட்டத்தில் தான் இருப்போம். அவனை எங்கே பார்க்கணும்? நீ ஒன்றும் இல்லை, சரி இது அதனால தான் அவன் அட்ரஸ் கொடுத்தாங்க, பையனை பார்க்கறதுக்கு நல்ல பையனாக இருக்கான், அதான் நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன். சரி அந்த கேஸ் உடைக்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபா நான் நம்பர் தரேன், இந்த நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே அனுப்பிச்சிடுங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உடனே அனுப்பிச்சிடுறேன் சார், இது யார்கிட்ட சொல்லாதீங்க, வெளியே போச்சுன்னா, ஏன்னா இவங்க கூட ஒரு 4-5 பசங்க நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் இப்படி தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பதட்டத்தை சார் நான் இப்போ அனுப்பிச்சிடுறேன் சார்ன்ட்டு உடனே உங்கள் ஃபோன் எடுப்பீங்க, அவர் நம்பரை கொடுப்பார், உடனே தப்புன்னு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது அவ்வளோதான். அது ஒரு ட்ராமான்னு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளை வந்து ஒரு பயமுறுத்துவாங்க, நீங்கள் இதில் பயந்துடக்கூடாது. நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்து சார் அப்படியா சார் எங்கே இருக்கான் சார், பிடிச்சி வச்சுருக்கான், இந்த கோர்ட்டில் இருக்கிறான், இனிமேலாம் கூப்பிட்டு போகணும், எங்கள் கஸ்டடியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு ஃபோனை வச்சு உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்கே இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லையா யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் உங்கள் நம்பர் தான் கொடுங்க சார், நான் கான்டாக்ட் பண்ணுறேன்ட்டு அவன் தான் நம்பர் தரேன்றான், அவன் நம்பர் தர மாட்டான், வேறு நம்பர் தருவான் அப்படின்னு. அதனால் இதில் நிறைய வழிங்க இருக்குது. உடனே நின்னாங்க பண்ணணும், உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணணும், இல்லாட்டி அந்த சைடில் அவர் இப்போ வந்து எங்கேருந்து பேசுகிறார் அதெல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணணும். இல்லாட்டி ஒரு நம்பரு போலீஸ் நம்பர் இருக்குது, 1930 நினைக்கிறேன், ஐ திங்க் 1930, அந்த நம்பருக்கு ரிங் பண்ணி கம்ப்ளைண்ட் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எந்த இதுக்கும் அலர்ட் பயப்படாதீங்க, ஏன்னா நம்மளுடைய பதட்டத்தை வச்சு தான் அவங்க கேம் ஆடுவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து 50,000 இல்லை, அவன் சொல்லுவான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு, இங்கே 1 லேக்கே நான் வாங்கலான்னு இருக்கோம், 1 லேக்கு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க போடலன்னு அவ்வளோ பதறீங்க சார், அவனை விட்டு நான் தூங்க மாட்டேன் சார். ஏன்னா நம்ம பார்த்து அப்போ தான் கொட்டுவோம், காத்தால் தான் திட்டி அனுப்பிச்சிருப்போம், 50 ரூபா கேட்டால் உனக்கு ஒரு வேலை இல்லையாடா அப்படின்னு. அது வேறு விஷயம். இருந்தாலும் அவன் கேட்கும்போது அவனை விட்டால் எனக்கு ஆள் இல்லை சார், அவனை தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இல்லாத டைலாக்டாக நம்ம பேசி அவனை இன்னும் நம்மளே அவனை வளர்த்து விட்ற மாதிரி ஆகிடும். அவன் சொல்லுவான் 1 லேக் கேட்கலான்ட்டேன், சரி திடீர்னு கேட்டால் எப்படின்ட்டு 50,000 போதும், 2 நாள் நான் அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா சைலண்ட்டாக இன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ஃபுல்லாக நீங்கள் இருங்க. இதை அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் 50,000 போயிடும், பையன் எப்பயும் நைட்டு வந்துடும். நீங்கள் அதனால் என்ன பண்ணணும், இம்மிடியேட்டாக நீங்கள் யாரை பிடிச்சி வச்சுருக்கோம், யாரை காணன்ட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி இருந்தானா உஷாராரு, உன்னை நம்பி தான் ஃபோன் வந்துருக்கு அப்படின்னு அவனை அலர்ட் பண்ணி அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பி அலர்ட் அப்படின்னு ஒரு நியூஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சைபர் க்ரைம்லேருந்து சொன்னாங்க, அதான் சரி
உங்களுக்கு யார் யார் தெரியுமோ எல்லா இடத்துலையும் பகிரவும், எல்லோரும் சொல்லுங்கள், கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா டெய்லி ஒரு புதுமை வருது, எப்படியா ஜனங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பைசா தூக்கி போகணுன்னு. அதனால சொல்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போமே. ஓகேவா? சரி, அது பண்ணி இப்போ நம்ம டெல்லி வரைக்கும் போகலாமா? டெல்லினா பார்லிமெண்ட் போகலாம். அங்கே பாருங்களேன், நம்ம காந்தி காலத்தில் இல்லைன்னா எங்கள் காலத்தில் இருந்ததுங்க. ஆமாம், நாங்கள் வாழ்ந்த காலத்தில், நாங்கள் சின்ன வயசில் இருந்த காலத்துலாம் இந்த டீயெல்லாம் இந்த விலை தான் இருந்தது. இப்போது ஒரு 30 வருஷம் முந்தி இருக்குமா? இருக்கலாம். ஆமாம், இருக்கலாம். அந்த வருஷம் இருந்துங்களேன். ஏன்னா இந்த பார்லிமெண்ட்டில் ரேட் போட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், ஒரு டீ சாப்பிட்டா டீ வந்து ₹1 பார்லிமெண்ட்டில். ஓகேவா? டீ ₹1. சூப்பு இல்லை, அதாவது மழை காலத்தில் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா சூப் குடிக்கலான்னுவாங்க. சூப் வந்து ₹1. பாவம், ரொம்ப ஏழைங்கள்ல. சூப் ₹1. அப்புறம் என்னது, டால், அதான் நம்ம சப்பாத்திக்கு டால் கேட்பாம, அது வந்து ₹5.50. ஏன்னா பருப்பு போடுறதில்ல, துவரம் பருப்பு. அதனால் அது அந்த விலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சாப்பாடு போகிறோம், ரொம்ப அநியாயங்க. இந்த ரயில்வே கேன்டீன் ஒன்று இருக்குங்க. நாங்களாம் போய் சாப்பிட்ருக்கோம். அங்கெல்லாம் 50 காசு கொடுத்தனா பெரிய தட்டில் அன்லிமிட்டெட் மீல்ஸ் போடுவாங்க. அதாவது சாப்பிட்டு போய் தட்டு நீட்டின சாதம் போடுவாங்க. அந்த அன்லிமிட்டெட் மீல்ஸு அப்போ 50 பைசா இல்லை 75 பைசா தான் இருந்தது. ஆனால் இங்கே பாருங்களேன், இப்போ 2024 மீல்ஸ் வந்து வெறும் ₹2. நீங்கள் நினைக்கலாம் வெறும் ₹2 வெறும் தயிர் சாதம் ஊருக்கு பண்ணேன். அப்படி கிடையாதுங்க. 2 பொரியல், அப்பளம், வடை கூட வைப்பாங்க போது. யார் பார்த்தா? சாதம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர் குழம்பு எல்லாமே இருக்கும். ஏன்னா பார்லிமெண்ட்டு எம்பி ஆச்சு இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு இந்த வேலை. சப்பாத்தி வந்து ₹1. மிஞ்சி போனால் அவங்க 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க போகுது, அவ்வளோதான். ஏன்னா இதே நிறைய இருக்குமே. சப்பாத்தி ₹1. தோசை தான் விலை ஜாஸ்தி. பாவம், என்ன பண்ணுவாங்க தெரியல. ₹4 தோசை. ரொம்ப கஷ்டம் இல்லை. ரொம்ப நல்ல ஜாமுன் போட்டு தருவாங்க போகுது. தோசை, பிரியாணி கேட்கவே வேணாம், ₹8. எங்கே போவாங்கல்ல அப்படின்னு. நம்ம எவ்வளோ பரவாயில்ல, வெளியே இருந்துன்னு இதெல்லாம் சாப்பிட முடியாமல் தப்பிச்சுன்னு இருக்கிறோம் இல்லை. அதான் விஷயம். அவங்க பாவம் உள்ள பார்லிமெண்ட்டில் எம்பிகள் இந்த ரேட்டை வச்சு சாப்பிட்றாங்க. ரொம்ப இதுவாக கஷ்டமாக இருக்குல்ல, வேலையெல்லாம் ஜாஸ்தி. என்ன பண்ணுவாங்க பாவம், அதான் விஷயம். ஓகேவா? என்னங்க இந்த விலை வெளியே விற்றுனா ஜனங்க எவ்வளோ ரசிப்பாங்க. ஒரு காப்பியை ₹15 ₹12 ₹12 மேலே தாங்க காப்பி எங்கேயுமே பாருங்க. அதே மாதிரி ₹10 மேலே தான் டீ. அது மாதிரி இருக்குது. ஏன்னோ ஓகே, ஜனங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி விலை வைக்கிறாங்க. பார்ப்போம். நம்மளுக்கு வேணா தான் சாப்பிட்றோம். நம்மளை தான் போய் சாப்பிட்றோம். அவனை கூப்பிட்டு குடிங்கடான்னு சொல்கிறான். நம்மளே போகிறோம், சாப்பிட்றோம், வரோம், அவ்வளோதான். ஓகே, இதுதான் இந்த விலைவாசி பட்டியல். அண்டு பி அலர்ட். அது ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு முக்கியம், இது அவங்களுக்கு முக்கியம், சாப்பாடு. ஓகே, பார்ப்போம். பாய், குட் நைட்.